ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏஎல்எஃப் எனர்ஜியோட எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சர்வீஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு சர்வீஸ் பார்த்திங்கன்னா 500 கிலோமீட்ரு, செகண்ட் சர்வீஸ் பார்த்திங்கன்னா 3500 கிலோமீட்ரு. இப்போ ஃபஸ்ட்டு சர்வீஸே 3594 கிலோமீட்டரில் தான் கொண்டு வந்துருக்காங்க. இப்போ வாங்க கீ ஆன் பண்ணி என்னென்ன ஒர்க் ஆகுதுன்ட்டு செக் பண்ணிடலாம். லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டால் ஒர்க் ஆகுது, ரைட் இண்டிகேட்டர் போட்டாலும் ஒர்க் ஆகுது. அப்புறம் ஹெட்லைட்டு போட்டோன்னே ஐபீம் லூபீம் அந்த பாஸ் இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்புறம் ஹார்னும் ஒர்க் ஆகுது. வண்டி வந்து நீங்கள் சாவி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறப்ப பார்க்கிங் மோடில் இருக்கும். நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் ரன் ஆகாது. பார்க்கிங் மோடு ரிலீஸ் பண்ணிட்டு ஆக்சிலேட்டரை கொடுத்து பார்ப்போம். வண்டி ரன் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பியும் சாவி வந்து ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா டோட்டல் வோல்ட் எவ்வளோ இருக்குன்ட்டு காட்டும். வண்டியில் பார்த்தீங்கன்னா 66.7 வோல்ட் இருக்குது. திரும்பி ரிட்டன் சாவி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா எத்தனை டோட்டல் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு காட்டும். இதுதான் கைஸ், நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணுறது நல்லது. வாங்க இப்போ நம்ம சர்வீஸ் பண்ணோம். 2 டிஸ்க் பேட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். நல்லா இருந்ததுன்னா க்ளீன் பண்ணி போடலாம். அப்படி போயிடுச்சுன்னா கார்டு மாற்றணும். அப்படியே பேக் வந்தீங்கன்னா பிரேக் ஷூ வந்து நல்லா இருக்குதான்னு பார்க்கணும். நல்லா இருந்தால் க்ளீன் பண்ணி போடுங்க. அது போயிடுச்சுன்னா பிரேக் ஷூ மாற்றணும். அப்புறம் வந்து பேட்டரியை பொறுத்த வரையும் பேட்டரி வந்து நல்லா இருக்கா இல்லையான்ட்டு மல்டிமீட்டரில் வந்து வோல்டேஜ் செக் பண்ணிக்கோங்க. டிசி டு டிசி கன்வெர்ட்டர் செக் பண்ணிக்கோங்க. ட்ரிப்பர் நல்லா இருக்குதா, ட்ரிப்பர் வந்து லூஸ் கனெக்ட் இருந்தால் கூட வண்டி வந்து பவர் கிடைக்காது. அதனால் ட்ரிப்பரும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஸ்க் பேட் வந்து க்ளீன் பண்ணி மாற்றலாம். வாங்க. ரெண்டு போல்ட்டையும் ரிமூவ் பண்ணுறோம். இப்போ இதில் வர அலைன் கீ போல்ட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். 2 போல்ட்டு. இது டிஸ்க் பேரு. திக்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணுவோம். இப்போ ரெண்டுமே க்ளீன் பண்ணியாச்சு. அலைன் கீ போல்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் பேடையும் இந்த கேலிப்பரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த அலைன் கீ போல்டு. இதை நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு லூஸில் இருக்கிறப்ப நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதை நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு வந்து இந்த கேலிப்பரை அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த 2 போல்ட்டு, கொல்லம் போல்ட்டு 2 வரும். பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நார்மல் பிரேக்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு சைட் கார்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடு வர சைடு கார்டு.
இந்த பிரேக் ஷூவை பார்த்துக்கோங்க. இதை நம்ம இப்போ க்ளீன் பண்ணி தான் போகணும். அப்புறம் இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே ஒரு அவுட்டரும் க்ளீன் பண்ணணும். ஒரு சைடு நம்ம க்ளீன் பண்ணணும். பாருங்க கைஸ், ஃபஸ்ட்டு இந்த இதுக்கும் இப்போ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அதுதாங்க வரி கொஞ்சம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. பாக்ஸில் பொறுத்த வரையும் நம்ம கைட்னா மாதிரியே அப்படியே மாற்றணும். அப்போ தான் கரெக்டாக சீட்டிங் ஆகும். ஒரு இது வாஷர் காற்று வாஷர் வந்து நீங்கள் மாற்றி வச்சுருக்காங்க, வீல் வந்து சீட்டிங் ஆகுது. இப்போ நம்ம வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம். வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராமனில் இருக்கிற 4 எண்ணம் பொருள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு இந்த ட்ரிப்பர்லாம் கவர் பண்ணுறது. நம்ம பேனட்டில் இருக்கிற போண்டெல்லாம் ரிமூவ் பண்ணோம். இப்போ இந்த பேனட்டு கீழே வந்து சீட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலரு, அப்புறம் வந்து ட்ரிப்பரு, அப்புறம் வந்து ரிமோட் சென்சார்லாம் வரும். அதெல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வாட்டர் வாஷ் பண்ணுறது வாட்டர் வாஷ் பண்ணலாம்.